நலமுற்று பெற்று வாழ வேண்டும். நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்முடைய சேனலில் நாம் ஒவ்வொரு பிறந்த யோகத்தை பற்றி பார்த்து வந்துகிறோம். யோகம் என்பது பஞ்சாங்கத்தின் 4ஆக வருவது. யோகம் அப்படின்னாலே வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரன் அது சுற்றுகின்ற சுற்று அளவு ஒரு 360 டிகிரியை 27ஆல் வகுத்தோம் அப்படின்னா 13 டிகிரி 20 நொடிகள் கொண்ட ஒரு கால அளவு யோகம் அப்படிம்போம். தினந்தோறும் ஒரு யோகம் வரும். அதில் அசுப யோகம், சுப யோகம் உண்டு. மொத்தம் 27 யோகம் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது 11வது யோகம் விருத்தி யோகம். விருத்தி அப்படின்னாலே ஆக்கம் அப்படின்னு ஒரு பொருள். சமஸ்கிருதத்தில் விருத்தி அப்படின்னா தமிழில் ஆக்கம். விருத்தி அடையட்டோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படின்னாலே ஆக்கம். ஆக்கம் அப்படிங்கிற இந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா சுபயோகம், விருத்தி யோகம், விரு யோகம்னு சொல்லுவாங்க. இது வந்து தினந்தோறும் வரனால நித்திய யோகம்னு சொல்லுவாங்க. நித்தம் வரனால நித்திய யோகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. யோகத்துக்கு பேர் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நித்திய யோகம்னு சொன்னாங்க, தின யோகம்னு சொன்னாங்க, நாம யோகம்னு சொல்கிறாங்க, யோகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் 4ஆக வருவதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த பஞ்சாங்கங்கிறது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்காங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஆனால் நம்மள டெய்லி சீட்டு தினந்தோறும் கிளிக்கின்ற காலண்டர் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் வரும். இது அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். யார் ஒருவர் பஞ்சாங்கத்தை தினந்தோறும் படிக்கிறாரோ இல்லை கேட்கிறாரோ அவர் வீட்டில் பஞ்சம் என்பது இருக்காது என்பது காஞ்சி மகா பெரியவர் சொன்னது. காஞ்சி மகா பெரியவர் எப்பயுமே அவருடைய போதனைக்கு முன்னாடி யாராவது ஒருவரை சத்தமாக பஞ்சாங்கத்தை படி சொல்லி அனைவரும் கேட்க சொல்லுவார்களாமா. பஞ்சபூதங்களும் அருளாசி புரியும், வீட்டில் பஞ்சம் என்பது இருக்காது என்பது அவருடைய திண்ணமான நம்பிக்கை. அதனால் நம்ம அனைவருமே பஞ்சாங்கம் படிக்கலாம். அப்படி இல்லாட்டினாலுமே டெய்லி ஷீட்லேயே நம்ம கிளிக்க போகிறப்ப தினசரி காலண்டர் கிளிக்கிறப்ப ராசி பலன் பார்க்கும்போதே நீங்கள் அந்த 5 விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியது. பஞ்சபூதங்களின் அங்கமாக தான் பஞ்சாங்கம். இப்போ இந்த விருத்தி யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறவர்களாக இருப்பாங்க. திண்ணமாக முடிவு எடுப்பாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிப்பவங்களாக இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டா என் நாக்கே போனாலும் நான் தவற மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கையுடையராக இருப்பாங்க. பெரியவங்க முன்னாடி பெரியவங்களை வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இவரெல்லாம் இவருடைய குணாதிசயங்கள் இருக்குது. யாரோ ஒரு பெரிய பார்த்தாங்கன்னா அவங்க வணங்கிட்டு அவங்க காலை தொட்டுக்கு மட்டும் தான் பேச ஆரம்பிப்பாங்க. பெரியவர்கள் மரியாதை கொடுப்பது, மூத்தவர்களை மதிப்பது அனைத்துமே இந்த விருத்தி யோகத்தில் பிறந்தவரோட குணாதிசயங்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த விருத்தி யோகத்திலான தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆதித்யன். ஆதித்யன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாருன்னு. சூரிய பகவான். சூரிய பகவான் வழிபட்டவர் கர்ணன். கர்ணன் அவருடைய வழிபாட்டிலே சூரிய பகவானை தான் முன்னுரிமை கொடுத்துருப்பார். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கொடையாளி, கொடை வள்ளல், எல்லாரையும் மதிக்கின்ற ஒரு தன்மை உள்ளவர். இப்போ கர்ணனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கனாலே விருத்தி யோகத்துக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, குணாதிசயங்கள் இருப்பாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ விருத்தி யோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எங்கெல்லாம் வழிபட்ட ஆலயங்கள் இருக்குதோ, சூரியனார் கோயிலாக இருக்கட்டும், நீடூர் பார்த்திங்கன்னா சோமநாத சுவாமி கோயில் இருக்குது நீடூரில். நீடூர் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. அங்கே சூரிய பகவான் வந்து வழிபட்ட சென்ற ஸ்தலங்கள் இருக்குது. நீடூர்லேயே பெரிய கோயில் சொன்னீங்கன்னா சிவன் கோயில் கேட்டிங்கனாலே அங்கே இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை சூரியன் வந்து நேராக அந்த லிங்க மேனியில் பட்டு ஒரு நாள் வழிபாடு செஞ்சுட்டு போகிறார். ஏன் அந்த கோயில்களை சிறப்பு அப்படின்னா பிரம்மன் வந்து அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண ஆலயம். தன்னுடைய கைகளால் ஆற்று மணல் எடுத்து, காவேரி ஆற்று மணலை எடுத்து அதில் பிரம்மனுடைய கைரேகை வந்து 5 விரல்களோட ரேகையில் இருக்கும். அந்த கோயில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நீடூரில் இருக்க சோமநாத சுவாமி. நீடூர் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம். அது ஒரு சிறிய ஊர் தான். அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய கோயில் இது. அந்த கோயில் அவ்வளோ சிறப்பு இருக்குது. நம்முடைய சேனல்லையே நீடூர் சோமநாத சுவாமி பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அவங்க யாரெல்லாம் வழிபட்டுருக்காங்க அப்படின்னா சூரிய பகவான் வழிபட்டிருக்கார். முதல்ல பிரம்ம வந்து தன்னுடைய கையால் ஆற்று மணலை எடுத்து லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுவார் பிரம்மன். அடுத்து சூரிய பகவான். அடுத்தது ஒரு அரக்கன் நண்டாக சபிக்கப்பட்டனால அது பாவமேசனப்பட்ட இடம். அது ஒன்று. இன்னொன்று பத்திரகாளி பூஜையை எடுத்து அங்கே வழிபட்டு செஞ்சுருக்கிறாங்க. அங்கே மகாலட்சுமிகள் வந்து மகிழ மரமாகவே விருட்சமாகவே அங்கே வழிபட்டு அங்கே விருட்சமாகவே இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் நீடூர் ஆலயம். நம்மளோட சேனல்லையே நீடூர் ஆலயத்தை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அப்போ வந்து விருத்தி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன்கள் உண்டுங்க.
பெரியவர்களை வந்து மரியாதை செலுத்துவது, அவங்க ஏதாவது கோபம் பேசிட்டாங்கன்னா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது, இந்த குணாதிசயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பெரியவங்களை மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும், பெரியவங்கள்ட்ட வந்து அனுசரணை நடந்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கும். சில பேர் இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரியவர்களை அவர்களுடைய மரியாதை செலுத்தி அவருடைய ஆசீர்வாதம் வாங்குவது, இந்த ஆலயங்களுக்கு சென்று வருவது, சூரிய பகவானை வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது, இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய யோகங்கிறது உங்களுக்கு நன்மை தரும் மாதிரி அமையும். நம்ம தான் யோகாவை வந்து கொண்டு வரணும். அது வந்து அசுப யோகமாக இருந்தாலும் அது சுபயோகம் மாற்றுறதா இருக்கட்டும், கெட்டதை நல்லதாக மாற்றுறதா இருக்கட்டும், அனைத்துமே நமக்கு எழுதாக இருக்குது. எதெல்லாம் உங்களுக்கு தீமையாக இருக்குதுன்னு தெரியுது அதை வந்து நம்ம நன்மை ஆகிட்டு வரணும். டீஆக்டிவேட் இருக்கலாமே நம்ம ஆக்டிவேட் பண்ணிடணும் எல்லாத்தையுமே. நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சூரியன் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசியல்வாதிகள், ஆசிரியர்களால் நம்ம எடுத்துக்கலாம், குருமாரெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆதிக்கம் செலுத்துகிற ஆசிரியர் பள்ளியில் யார் ஆதிக்கம் செலுத்துவா? மத்தியானம் நம்ம பயப்படும் இல்லையா? ஆசிரியர்கள் வந்து குருமாரில் வந்தாலுமே குருவோட காரத்தில் வந்தாலுமே சூரியனாகவே எடுத்து நம்ம பெரியவர்களை மரியாதை செலுத்துறவங்களை இவங்களை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ விருத்தி யோகத்தில் பிறந்தவர்கள் இவற்றெல்லாம் பின்பற்றி வாருங்கள். உங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமையட்டும். மீண்டும் இதை போன்ற ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், நற்பவி.